உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு உண்மையிலே உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தயவுசெய்து இன்னும் யாரும் பேசக்கூடாது. தேவனால் நாம் அழைத்து கொள்ளப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், ஒரு நல்ல ஒரு அம்சமான குடும்பமாய் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இனிமே வர்ற காலங்களில் நம்ம ஜெபத்தில் நாங்கள் சிறு கூட்டம் சொல்லவே கூடாது. நம்ம பெரிய கூட்டமாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இதோ இன்னைக்கு எல்லா மக்களுக்கு முன்பதாக ஆச்சரியமும் அற்புதமுமான ஒரு அதிசயத்தை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். இப்ப மூணு பிரிவை நான் உங்கள் மத்தியில் வைக்க போறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் இருக்கிறவங்க இயேசுனா யாருன்னே உங்களுக்கு தெரியாத ஜனங்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். அநேக இந்து குடும்பங்கள்ல நான் ஊழியத்துக்கு போகும்போது பார்த்துருக்கிறேன். அவங்க எல்லா தெய்வங்களுடைய படத்தையும் வச்சு யார் படத்தையும் வச்சிருப்பாங்க? ஜீசஸ் படத்தையும் வச்சிருப்பாங்க. ஆனா எல்லா படத்துக்கும் மாலை போட்டு பத்தி கொளுத்துற மாதிரி இயேசுனுடைய படத்துக்கும் மாலை போட்டு ஊதுபத்தி கொளுத்து வச்சிருப்பாங்க. யாருக்கு பத்தி கொளுத்துவாங்க, யாருக்கு மாலை போட்டு அப்படி பண்ணுவாங்கன்னா அது வேற காரியத்துக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்கள அறியாம செய்யறவங்க இருக்காங்க. இன்னொரு குரூப் இருக்குது. அந்த மூணாவது குரூப் தான் ஆபத்தான குரூப். இயேசுவை பத்தி நல்லாவே தெரியும், இயேசுனுடைய வல்லமைகளை பத்தி நல்லா தெரியும், இயேசுனுடைய நன்மைகள் என்ன செஞ்சிருப்பாங்க, அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மூணு பேருக்கு மத்தியில இயேசுவை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன கூட்டம் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த மூன்று பேருடைய கண்களும் யார் மீது நோக்கமா இருக்குன்னா, இந்த ஆண்டுடைய பிள்ளையா வாழ்ந்து கர்த்தருக்குன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தின் மீது நோக்கமா இருக்கும். காரணம் என்னன்னா, இவங்க குடும்பத்தில் இருக்கிற அதே கஷ்டம் யார் குடும்பத்தில் இருக்கும்? ஆண்டவரை உண்மையா ஏற்றுக்கொண்டு வழிபட்டு கொண்டிருக்க அவங்க குடும்பத்தில் இருக்கும். அவங்க சரீரத்தில் என்ன வியாதி இருக்கோ அதே வியாதி எங்கேயும் இருக்கும், நமக்கும் இருக்கும். இவங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்குதோ அதே கடன் பிரச்சனை யாருக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும். ஆக அவங்களுக்குள்ள உபத்திரங்கள், அவங்களுக்குள்ள பாடுகள் எல்லாம் நமக்கும் என்ன செய்கிறது இருக்கிறது. நமக்கும் அது என்ன செய்கிறது வருகிறது. எல்லா துன்பங்களும் கண்ணீரும் வீட்டுக்கு வாசப்படி மாதிரி எல்லா வீட்டுக்கும் வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மூன்று, அந்த நான் சொன்ன பாருங்க, அந்த மூன்று பிரிவில் உள்ள எல்லாருடைய கண்களும் யார் மீது நோக்கமா இருக்குன்னா, பைபிளை சுமந்துட்டு கோயிலுக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்க மேல நோக்கமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலமே கண் மாறி கிளம்பி சர்ச்சுக்கு போறாங்க. போகும்போதும் பார்க்கறாங்க. அந்த மூன்று பேருடைய அந்த பிரிவினுடைய கண்களை நம்ம பார்க்கிறது. ரிட்டர்ன் வரும்போது நம்மளை பார்க்கறாங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கறாங்க. சிலர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. சில கிறிஸ்டியன்ஸ்கிட்ட போய் நீங்க ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு போலன்னு கேட்டா, எங்க வீட்டுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை, கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால நாங்க என்ன செய்யல, சர்ச்சுக்கு எங்களால போக முடியல. அப்படிங்கும் போது அதை கேட்கிறவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னா, இவெல்லாம் ஒரு கடவுளை கும்பிடுறவனா அப்படின்னு மனசுல என்ன செஞ்சிருப்பான், ஒரு நோட் எடுத்து வச்சிருவான். ஆண்டவரே அறியாம இயேசுனா யாருமே தெரியாது இருக்கவங்களுக்கு நம்ம போக வரதையும் ஒரு வித்தியாசமா பார்த்துட்டு இருப்பாங்க, எங்க போறாங்க எங்க வராங்கன்னு. ஆண்டவரை நல்லா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆண்டவரை அலட்சியம் பண்ணிட்டு இருக்கோங்க. இவங்க டெய்லி கோயிலுக்கு போறாங்களே, டெய்லி வராங்களே, டெய்லி ஜோம் பண்றாங்களே, இவங்க வாழ்க்கையில ஏன் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு நம்மளை உற்று பார்ப்பாங்க. இப்படி மூன்று பிரிவுல இருந்து மூணு பக்கத்துல இருந்து வர்ற தாக்குதல்களுக்கு மத்தியில நமக்கு ஏற்பட்டிருக்க சில காரியங்களை நம்ம தலை குனிஞ்சு நிற்க ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், இவங்க கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமும் அற்புதமுமான ஒரு அதிசயத்தை இன்று நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. யாத்திராகமம் 14:10 எடுத்து வாசித்து பாருங்க. டக்குன்னு எடுப்பாப்பா.
பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இப்ப பாருங்களேன், இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரிலீஸ் பண்ணி ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதிர்படுறதே செங்கடல் தான் இருக்குது. இந்த ரெட் சீ தாண்டி தான் இவங்க என்ன செய்யணும், போகணும். கடல் மேல அவங்களால என்ன செய்ய முடியாது, கடல் மேல நடந்து போக முடியாது. கடல்ல அவங்களுக்கு ஒரு பாதை வேணும். அப்போ ஆண்டவரை பாருங்களேன், எதுக்கு அங்க கொண்டு அந்த கடலுக்கு முன்னாடி அவங்கள நிறுத்திட்டு ஒரு சின்ன வேவ் வந்து பின்னாடி ஒரு பயங்கர புயல் மாதிரி யாரு அவங்கள விடுதலை பண்ணாங்களோ அவங்களே இப்ப என்ன செஞ்சுட்டு வராங்க, இவங்களை ஃபாலோ பண்ணி திருப்பி இவங்களை பிடிச்சிட்டு போகணும்னு வர்ற நேரத்துல இந்த ஜனங்கள் திரும்பி பார்க்காங்க, பயந்துட்டாங்க. முன்னுக்கும் பிரச்சனை பின்னுக்கும் பிரச்சனை, போக முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். ஆனா அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே மோசையை கூட்டி சொல்றாரு பாருங்க. அதுல வசனத்துல 13 வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க இந்த உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சமுத்திரத்தை பார்த்தும் பயப்படாத, உனக்கு பின்னாடி ஒருத்தன் உங்களை துரத்திட்டு வரணும், அதை பார்த்தும் என்ன செய்யாத, பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத, பயப்படாத. உனக்கு இருக்கிற வியாதி குறித்து என்ன செய்யாத, பயப்படாத. உன் சொத்து பிரச்சனை குறித்து என்ன செய்யாத, பயப்படாத. உன்னை சுற்றின உன்னை எப்ப பார்த்தாலும் நெருக்கிட்டு இருக்காங்களோ அதை நினைச்சு என்ன செய்யாத, பயப்படாத. நீ எதுக்குமே என்ன செய்யாத, பயப்படாத. என்ன, நீ யாரை நோக்கி கூப்பிட்டு இருக்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா தான் இந்த வார்த்தை உங்களுக்கு செல்லுபடி ஆகும். கர்த்தரை நோக்கி கூப்பிடாம குய்யோ முறையன்னு பக்கத்து வீட்டுக்காரன துணைக்கு கூட்டிருந்தா வேலைக்கு ஆகாது. அப்போ உங்க பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, எவன் ஒருவன் யாராய் இருந்தாலும், எந்த ஜாதியாய் இருந்தாலும், எந்த மதமாய் இருந்தாலும், படித்தவனாய் இருந்தாலும் படிக்காதவனாய் இருந்தாலும், அவன் பாவியாகவே இருந்தாலும், பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி ஒருத்தன் சொன்னான் பாருங்க, அவனை தான் ஆண்டவர் என்ன செய்தார், நீதிமானாக்கினார். சிலுவையில கஷ்டப்பட்டு கிடக்கும் போதே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்ன செய்து கொள்ளும், நினைத்து கொள்ளும் என்று சொன்ன பாவி மீது தான் ஆண்டவர் மனம் இறங்கி அவனுக்கு பரதீசின் பாக்கியத்தை கொடுத்தார் அல்லவா. அப்போ எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறானோ, ஒருத்தன் பயங்கரமான பள்ளத்துல விழுந்து, அவன் பாவி தான், அவன் பாவம்ங்கிற பள்ளத்துல விழுந்து என்னை ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டானா ஆண்டவர் அவனை உடனே தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். இப்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் சிக்கிட போறோம், மீண்டுமாய் அடிமைத்தனத்துக்கு நம்ம போகிற சூழ்நிலையில தான் மோச சொல்ல, பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை என்ன செய்யுங்க பாருங்கன்னு சொல்றாரு. 22ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை வாசிமா. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. பாருங்களேன், இப்போ நல்ல அந்த வசனத்தை நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா, இவனை வந்து பின்தொடர வச்சது யாருதான்? ஆண்டவர் தான் பின்தொடர வச்சார். ஆண்டவர் நினைச்சிருந்தா முதல்ல செங்கடல் இல்லாம வேற பாதையை கூட என்ன செஞ்சிருக்கலாம், கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் தூதர்களை உனக்கு முன்னே அனுப்பி கோணலாளர்களை என்ன செய்வேன், செவே பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் தான் விடுதலை கொடுத்துட்டு, இந்த விடுதலை பெற்ற ஜனங்கள் ஆண்டவர் மேல எப்படி இருக்கிறாங்க, கிரிப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகவே இந்த ஒரு கோஷ்டி என்ன செய்யறாரு, எகிப்தியன் ராணுவத்தை ஏவி விடுறாரு போ அப்படின்ட்டு. அதுல இன்னொரு காரியம் இருக்கு, நான் உன்னை விடுதலை பண்ண பிறகு நீ யார்கிட்ட அடிமையா இருந்தியோ அந்த அடிமையானவனால் உனக்கு ஒரு கஷ்டம் வராதபடி அடிமையானவனை அடியோடு அழிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிடுங்க. நீங்க ஆண்டவரிடத்தை வந்து விடுதலை ஆன பிறகு திருப்பி அவனால உங்களுக்கு டிஸ்டர்ப் வராதபடி அவனை நான் அகற்றி போடுவேன். அதுக்குத்தான் அப்படி ஒரு ஏற்பாடு ஆண்டவர் பண்றாரு.
நமக்கு பயம் வருது. அதான் மோச சொல்லலாம், பயப்படாதீங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ரட்சிப்பை செய்ய போகிறார். ரைட், பக்கத்துல வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் அங்க சொல்ல, இது நிமித்தம் நான் மகிமைப்பட போகிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்க மத்தியில சொல்லி இருக்கிறாரு. எதனால உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, எதனால நீங்க இந்த கஷ்டத்தை இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, எந்த காரியத்தினால நீங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கீங்க, ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாதீங்க, அதுலதான் நான் மகிமைப்பட போகிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை வியாதினால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, வேறு எந்த விதமான பிரச்சனைனால கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, ஐயோ எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இன்னைக்கு நினைச்சிடுங்க, வியாதியில இருக்கவங்க நினைச்சிடுங்க, இந்த வியாதி நிமித்தம் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பதன் மூலம் ஆண்டவர் என் மூலம் மகிமைப்பட போகிறார். இயேசு தான் மகிமைப்படணும், கர்த்தர் தான் மகிமைப்படணும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் நான் துன்பப்பட்டு இருக்கேன், இன்னைக்கு ஆண்டவர் என் விஷயத்துல ஒரு அதிசயம் செய்ய போகிறார். அதன் மூலம் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்ய போகிறது, மகிமைப்பட போகிறது. அப்படி நீங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், இயேசு நாமம் உயர்த்தப்படணும், என் நிமித்தம் என்னுடைய காரியங்கள் நிமித்தம் ஆண்டவர் தான் உயர்த்தப்படணும் சொல்லி நீங்க அந்த வார்த்தையை சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாதீர்கள், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. அவர் செய்தாரா இல்லையா? 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆண்டவர் அங்கு சொல்றாரு மோசேட்ட, உன் கையில இருக்கிற கோலை என்ன செஞ்சிரு, நீட்டி கடலை ரெண்டா என்ன செஞ்சிரு, பிளந்து விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம யோசிக்கிற ஒரு காரியம் இருக்குது. ஒரு தலைவர் ஒரு பாதையில வாராருன்னா ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே இங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த போற ரோடெல்லாம் என்ன செய்யறாங்க, சரி பண்ணி பள்ளத்தெல்லாம் எல்லாம் சரி பண்ணி அழகா ஒரு ரேடியல் ரோடாக்கி அது விடிய காலமே ஆட்களை வச்சு பெருக்கி சுத்தப்படுத்தி ஃபுல்லா எஸ்கார்டு, போலீஸ் எஸ்கார்டை போட்டு அங்க அவர் 5-10 கிலோமீட்டருக்கு அங்க வரும்போது இங்க சைரன் ஊதிட்டு போலீஸ் வண்டி போயிட்டு இருக்கோம், ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க, பெரிய போக்கஸ் பண்ணுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு பாருங்களேன், இந்த ஜனங்களை இந்த பாதையில தான் கொண்டு வரணும் என்பதற்காகவே கடலுக்கு அடியில ஒரு ரேடியல் ரோட ஆல்ரெடி போட்டு வச்சிட்டாரு. யாரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுதான் அவர் செய்கிற அதிசயம். கடல் உள்ளுக்கு மலைகள் இருக்கிறது, மேடுகள் இருக்கிறது, பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்கிறது. கடல் ஆராய்ச்சியாளருடைய புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகள் அங்க என்ன செய்யுது இருக்குது, பவள மலைகள் முதற்கொண்டு உள்ள இருக்குது. அது எல்லாத்தையும் சரி பண்ணி ரேடியல் ரோடோட 16 வழி சாலை கூட போட்டிருந்திருப்பாரு. ஏன்னா 6 லட்சம் ஜனங்களை என்ன செய்யணும், கிராஸ் ஆகி போகணும், அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். மேடு பள்ளமா இருந்தா அவங்களால போக முடியுமா? போக முடியாது. அப்போ தண்ணீருக்கு அடியில ஒரு பெரிய ரோட ஆண்டவர் போட்டு ஒரு பெரிய அதிசயத்தை செய்து வச்சுட்டு தான் கடலை என்ன செய்யறாரு, பிளந்து விடுறா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஒரு காரியத்தை நினைச்சிருங்க, உங்களுக்கு ஒரு துன்பம், உங்களுக்கு ஒரு துக்கம், உங்களுக்கு ஒரு துயரம், உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டு உங்களுக்கு ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ரூட் அவர் சரி பண்ணி வச்சிருப்பாரு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட எந்த ஆஸ்பத்திரி போகணுங்கிற ரூட்டை சரி பண்ணி வச்சிருப்பாரு. தவறான ஆஸ்பத்திரிக்கு உங்களை அனுப்ப மாட்டாரு. நீ எந்த காலேஜில் படிக்கணுங்கிற காலேஜ் ரூட் அவர் என்ன செஞ்சிருவாரு, சரி பண்ணி வச்சிருப்பாரு. எல்லா காரியத்திலும் ரூட் கிளியரா இருக்கும். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா சரி. அவங்க போறாங்க, இதுக்கு பிறகுதான் யோசிக்கணும். கடல் 2ஆ பிளந்துடுச்சு. அந்த கடல்ல 2 பக்கமும் மதில் மாதிரி என்ன செஞ்சாராம் வச்சிருந்தார். ஜலம் அப்படியே என்ன செய்யுது, நிக்குது. எங்க பள்ளம் இருக்கோ அந்த இடத்துக்கு தண்ணீர் என்ன செஞ்சிடும், பாயும். அப்படித்தானே? ஆனா இது இப்ப என்ன செய்யுது, அப்படியே நிக்குது. அந்த சீன் அப்படியே கொஞ்சம் இதோட சொல்லி நான் மெசேஜ் முடிச்சிருவேன். அந்த சீனை அப்படியே கொண்டு வாங்க. கடலுக்கடியில மீன் இருக்கும், கடலுக்கடியில திமிங்கலம் இருக்கும், விதவிதமான கடல் ஜீவங்கள் இருக்கும். அவங்க போய் அந்த தண்ணீரை உடைச்சிட்டு என்ன செய்யலாம், வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? மீன் ஒரே இடத்துல இருக்காது. அப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் கடல் தண்ணிய கல் சோவர் மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, மாத்தி வச்சிட்டாரு. இப்ப இந்த ஜனங்கள் போகும்போது 200 அடி உயரத்துக்கு ஒரு மதில் சோவல் இருக்கு, அதுக்கு மத்தியில இவங்க என்ன செய்யணும், போகும்போது பயப்படக்கூடாது என்பதற்காகவே அவங்க பாருங்களேன், போகும்போது டயர்ட்னஸ் தெரியாம இருக்கிறதுக்கு அந்த அழகான மீன்கள்லாம் வந்து என்ன செய்யுது, வந்து மீன் தொட்டிக்குள்ள இந்த பக்கம் ஒரு மீன் தொட்டி, இந்த பக்கம் ஒரு மீன் தொட்டி ஆக்கி விட்டார் கடலை. எல்லா மீன்களும் வந்து ஜனங்களை பார்த்துட்டு போது ஜனங்களை ஜாலியா பார்த்துட்டு என்ன செய்றாங்க, பயம் இல்லாமல் கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிற பாதை, அது கடலுக்கு மத்தியில உண்டாக்கின பாதை,
பயமில்லாமல் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாதை. இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்க தொடர போறீங்க. இந்த மே மாசத்துல இருந்து எதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. பயமில்லாமல் நீங்கள் செல்வதற்கு ஒரு நல்ல பாதையை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார்? உண்டாக்கி வைக்க போகிறாராம். ஆண்டவர் அந்த ஒரு அருமையான பாடல் உண்டு. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். ஜலம் அப்படி மதிலாக நின்ற காட்சி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு எங்கேயுமே கடல் என்ன செய்யல, பிளக்கல. ஆனா கடல் சுனாமியா மாறி ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கு? அழிச்சிட்டு தான் போயிருக்குது. படிக்கலாமா? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார், மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இப்ப வெற்றி உங்களுக்கா கர்த்தருக்கா? கரெக்டா சொல்லணும். ஆண்டவருக்கு தான் வெற்றி. அவர் தான் வெற்றி சிறந்தார். அந்த அவர் வெற்றி சிறந்த பாதையில நம்மளை என்ன செய்ய போறார்? கூட்டிட்டு போறார். நம்மள அவருடைய பாதையில. அப்ப அவருடைய பாதையில தோல்வியே கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவற்றின் முடிவோ மரண வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழியில நம்மளை கூட்டு போல. அவர் வெற்றி சிறந்த பாதை. சாத்தானின் கிரியைகளை, உங்களுக்கு விரோதமாக போராடுகிற பிசாசின் கிரியைகளை, உங்கள் குடும்பத்தை சுற்றியுள்ள சத்துருக்களின் கிரியைகளை எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து உங்கள் வாழ்க்கைக்கு என்று ஒரு பாதையை என்ன செய்யறாரு? உருவாக்குகிறார். அதுதான் வெற்றியின் பாதை. அதுதான் சிலுவையின் பாதை. அந்த சிலுவையின் பாதையில தான் இயேசு எல்லா விதமான பாவத்தின் காரியங்களையும் மிதித்தார். எல்லா விதமான சத்துருக்களின் கிரியைகளையும் மிதித்தார். எல்லா விதமான பிசாசின் காரியங்களை என்ன செய்தார்? ஜெயம் எடுத்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வெற்றி உள்ள பாதையில மே மாதம் ஆண்டவர் உங்களை நடத்தி செல்ல போகிறார். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு சிஸ்டர். நாளைக்கு ஒரு நாள் தான். ஏப்ரல் 30. 1ஆம் தேதியே ஏப்ரல் ஃபூல்னு சொல்லிடுவாங்க. மாசம் ஃபுல்லா ஏப்ரல் ஃபுல்லா நம்மளை வச்சுட்டு இருக்கலாம். ஆனா மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் பாதையில் போகிறது. அல்லேலூயா. ஒருவேளை சத்துருவான அந்த 30 நாள் உங்களை ஃபூல் ஆக்கி வச்சிருக்கலாம், உங்களை முட்டாளாக்கி வச்சிருக்கலாம், உங்களை பயங்காட்டி வச்சிருக்கலாம், நிறைய காரியங்களை தடுத்து வச்சிருக்கலாம். ஆனா தடைகள் எல்லாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறது? உடைக்கப்பட்டு ஒரு வெற்றியுள்ள பாதைக்கு நம்ம போறோம். யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கு, நான் வெற்றியுள்ள பாதைக்கு போறேன்னா, கடலை செங்கடல் நினைச்சு நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. நேரம் இல்லாதனால நான் இதோட முடிச்சுக்கிட்டுறேன். ஏன்னா
அடுத்த சம்பவம் அதுவும் கடல் மேல ஆண்டவர் செய்த அற்புதம் தான். அதை இன்னொரு நாளைக்கு நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு இதோட ஏன் நான் ஸ்டாப் பண்றேன்னாச்சுன்னா, எல்லாம் நீங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில, உறவினர்களுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, மற்ற உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மத்தியில இந்த டேட் வரை இந்த 8 மணி வரைக்கும் நீங்க தலை குனிந்து நிற்கிற மாதிரி காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தா நாளைக்கு அதிகாலையிலிருந்து தலை நிமிர்ந்து நடக்க போகிறீர்கள். ஆண்டவர் இரவோடு இரவாக அற்புதம் செய்கிறவர். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாஸ்டர் நமக்காக ஜெபிப்பார் இல்ல, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்க யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, எந்தெந்த காரியத்துக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அடுத்த வாரம் முதல் வாரம் வாக்குத்தத்த ஆராதனை நீங்க சந்திக்கும் பொழுது நீங்க சொல்ல போறீங்க, நீங்க இங்க வர்றவங்க ஜெயகீதம் பாடிதான் வரணும், ஜெயம் பெற்றவர்களா வரணும். ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்த வாரம் ஏம்மா பாப்பா விளையாடக்கூடாதுமா, எனக்கு கோவம் வந்துடும் கடுமையா. என்ன செய்யணும்? அடுத்த வாரம் நான் வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்ல வருவேன். யாரெல்லாம் அப்படி சொல்ல போறீங்க? நான் சாட்சி சொல்வேன். என்ன சாட்சி? நான் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து எந்த காரியத்துல கஷ்டப்படணும் அந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போமாமா. கர்த்தர் நல்லவர். நாம் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நிற்கிறவர், நமக்கு நல்லவராய் இருக்கிறவர். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை நம் கையில எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே போய் வைத்தோட பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்ய போகிறேன். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்ய போகிறேன். ஒப்பு கொடுப்போமா? உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே, நான் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி, உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய்.
நல்லவராய் இருப்பவரே. ஜெபம் பண்ண கடவோம். இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் மகிமையிலே வெற்றி சிறந்தார். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவையானது ஒன்றே, அதுதான் கர்த்தருடைய சமூகம். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு மகிமையின் ராஜா வெற்றியை கொடுக்க போகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன ஜெபம் தான் நம்ம பண்ண போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் நான் சொல்ல சொல்ல நீங்க அந்த ஜெபத்தை பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவரே, எங்களை விசாரிக்கிற தேவனே, எங்கள் மீது அன்பு செலுத்துகிற தேவனே, எங்களுக்காக அதிசயங்களை செய்கிற தேவனே, உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களை ஒரு விசை உற்று பாரும். எங்கள் இதயத்தின் வேதனைகளை நோக்கி பாரும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நோக்கி பாரும். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நோக்கி பாரும். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு கர்த்தர் ஒரு வழி செய்யும். பிரச்சனைகளால் சோர்ந்து போனோம் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளால் நொந்து போனோம் ஆண்டவரே, வியாதிகளினால் மிகுந்த பலன் இழந்து போனோம் ஆண்டவரே, சத்துருக்களின் தொல்லைகளினால் அவமானப்பட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சுகமே இல்லை அப்பா, எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே. ஆனால் இன்று நீர் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவர், எங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டு பண்ணுகிறவர், நீர் மகிமையிலே வெற்றி சிறக்கிறவர். எங்களுக்கு ஜெயத்தை தாரும், எங்களுக்கு ஜெயத்தை தாரும், எங்களுக்கு ஜெயத்தை தாரும். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா. உம்முடைய பிள்ளையா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் குடும்பம் உம்முடைய பாதத்தில் இருக்கிறது. எங்கள் தேவைகள் உம்முடைய சிந்தனையில் இருக்கிறது. எங்களை போஷித்தருளும், எங்களை பாதுகாத்தருளும், எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வாசல்களின் தாழ்பால்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உன்னை வாழாகாமல் இயேசு தலையாகுவார், உன்னை கீழாகாமல் இயேசு மேலாகுவார். உன்னை வாழாகாமல் இயேசு தலையாகுவார், உன்னை கீழாகாமல் இயேசு மேலாகுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தயவு செய்து உட்காருங்க.